ஒரு மாம்பழம் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் வாழ்க்கையை எப்படி மாற்றியது தெரியுமா? அநியாயமாக உயிரிழந்த அந்த பெண்ணின் கண்ணீர் காலப்போக்கில் ஒரு மிகப்பெரிய தெய்வீக சக்தியாக மாறியது. அந்த சக்திதான் இன்று பக்தர்களால் மாசாணி அம்மன் என்று போற்றப்படுகிறாள். மாசாணி அம்மன் எப்படி உருவானார்? அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உண்மையில் என்ன நடந்தது? இந்த பதிவில் அந்த பழமையான தலபுராண கதையை முழுமையாக பார்க்கலாம். அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து காப்பவள், அநியாயம் நடந்தால் அமைதியாக இருக்காமல் நீதியை நிலைநாட்டும் தாய், அவள்தான் ஆனைமலை மாசாணி அம்மன். இன்று மாசாணி அம்மன் எப்படி உருவானார்? கர்ப்பிணி பெண்ணின் கண்ணீர் எப்படி ஒரு சக்தியாக மாறியது என்பதை இந்த கதையில் பார்க்கலாம். ஆனைமலையின் பழைய காலம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆனைமலை பகுதியில் நன்னன் என்ற அரசன் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது. அந்த காலத்தில் இயற்கை வளம் நிறைந்த அந்த பகுதியில் ஆற்றங்கரைகள், பசுமையான வயல்கள், மரங்கள் என்று அழகு கொஞ்சம் ஒரு கிராமம் இருந்தது. அரசனுடைய தோட்டத்திலும் ஒரு சிறப்பான மாமரம் இருந்தது. அந்த மரத்தின் மாம்பழங்களை யாரும் பறிக்கக்கூடாது என்று அரசன் கடுமையான உத்தரவு பிறப்பித்திருந்தான். ஒரு நாள் ஒரு கர்ப்பிணி பெண் ஆற்றில் குளித்து கொண்டிருந்தாள். அப்போது அரசனுடைய மாமரத்தில் இருந்து ஒரு மாம்பழம் ஆற்றில் விழுந்தது. அந்த பெண்ணுக்கு அது அரசனுடைய தோட்டத்து மாம்பழம் என்பது தெரியாது. ஆற்றில் கிடந்த அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டாள். ஆனால் அந்த சிறிய சம்பவம் அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரமாக மாறியது. அரசனுடைய காவலாளர்கள் அந்த பெண்ணை பிடித்து அரசனிடம் அழைத்து சென்றார்கள். அந்த கர்ப்பிணி பெண் அரசவையில், எனக்கு இந்த மாம்பழம் அரசருக்கு மட்டும் உரியது என்று தெரியாது. நான் வேண்டுமென்று எதையும் செய்யவில்லை. நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த பெண் கண்ணீர் மல்க கேட்டாள். ஆனால் அரசன் அவளுடைய வேண்டுகோளை ஏற்கவில்லை. அவளுக்கு அநியாயமான தண்டனை ஒன்றை வழங்கினான். ஒரு மாம்பழத்திற்காக ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏன் இப்படி தண்டனை அளிக்க வேண்டும் என்று மக்கள் மன்னன் மீது வேதனைப்பட்டனர். மன்னன் கொடுத்த தண்டனை நிறைவேற்றப்பட்டு அந்த கர்ப்பிணி பெண்ணின் உயிர் பிரிந்தது. ஆனால் அவளுடைய ஆன்மா அமைதியடையவில்லை. அந்த கிராம மக்களும் அரசனும் தங்களுடைய நிம்மதியை இழந்து ஒரு மாய வலைக்குள் துன்புற்றனர். மக்கள் இதற்கெல்லாம் காரணம் ஒரு தவறும் செய்யாத அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த அநீதியை நாம் ஏற்றுக்கொண்டதால்தான் நமக்கு இந்த நிலைமை என்று புரிந்து கொண்டனர். மக்கள் ஒரு நடுகள் நட்டி அந்த கர்ப்பிணி பெண்ணை தெய்வமாக நினைத்து வழிபட்டு வந்தனர். அங்கு ஒரு தெய்வீக சக்தி உருவானது. மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். காலப்போக்கில் அந்த சக்தியை மக்களால் மாசாணி அம்மன் என்று அழைத்து வழிபடத் தொடங்கியதாக கூறப்படுகிறது. மாசாணி அம்மனின் மற்றொரு தனிச்சிறப்பு அம்மன் படுத்த நிலையில் காட்சி தருவது. அம்மனுடைய திருவுருவம் மிக பெரியதாகவும் அவள் கையில் ஆயுதங்களுடன் காட்சி தருவதாகவும் பக்தர்கள் வழிபடுகின்றனர். அம்மனிடம் தங்கள் குறைகளை சொல்லி, அம்மா எங்களுக்கு நீதி வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அநியாயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அம்மன் நிச்சயம் துணை இருப்பாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பக்தர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களை அம்மனிடம் கூறி அம்மன் முன்னிலையில் வேண்டிக் கொண்டு தங்கள் மனக்குறைகளை தீர்த்து கொள்கிறார்கள். அதனால்தான் மாசாணி அம்மன் நீதியை வழங்கும் அம்மன் என்று அன்புடன் போற்றுகின்றனர். மாசாணி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற நம் பாரம்பரிய தெய்வங்களின் வரலாறுகளையும் பக்தி கதைகளையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அழகான தெய்வ கதையில் சந்திப்போம். நன்றி.